பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தை 13. உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக்க விட மாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதில் இருந்து விடுபட வழி செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த இளம் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அனுதினமும் நீர் எங்களை தேடி வருகின்றீர், எங்களை நாடி வருகின்றீர். உமது உன்னதமான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகின்றீர். உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ எங்களை மாற்றுகின்றீர். எனவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அதிகாலையில் எழுந்து உம்மை தேடக்கூடிய நேரத்திலே உமது திருமுகத்தை எங்களால் தரிசிக்க முடிகின்றது. அதிகாலையிலே இந்த 3 மணிக்கு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அன்போடும் என் ஆண்டவரை தேடி வரக்கூடிய வேளையிலே என் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் இந்த நாளில் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற விசுவாசத்தோடும் உம்மை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. ஆண்டவரே, இதுவரை அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து காரியங்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, அவர்களை உமது மார்போடு அணைத்து கொண்டு அவர்களை தாளாட்டி சீராட்டி உமது அன்பு பிள்ளைகளாய் மாற்றுகின்றீர், உருமாற்றுகின்றீர். சோதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கொடுத்து இருக்கின்றீர். அவர்களுடைய விசுவாசத்தை அதிகரித்து இருக்கின்றீர். நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றியிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களுடைய தாயையும் தந்தையும் காண உதவி செய்ததற்காக நன்றி. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண நீர் அன்போடு எங்களை அரவணைத்து எங்களை நாடி வந்து எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, தொடர்ந்து உமது பிரசன்னத்தில் இருக்கவும், உம்மை அறிந்து கொண்டு உமது வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, நாங்கள் பாவிகள் அப்பா. நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம், குற்றம் புரிந்திருக்கின்றோம். சில பாவங்களை வெளியிலே சொல்ல முடியாதபடி மனதுக்குள் வைத்து நாங்கள் வேதனையோடு இருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட, இந்த நாளிலும் கூட விசுவாச அறிக்கையோடு இணைத்து எங்களுடைய பாவங்களையும் அறிக்கை இடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தீயனவற்றை பேசி இருக்கின்றோம், கெட்ட வார்த்தை போட்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்களை செய்து உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம். விபச்சார பழக்கங்களில் ஈடுபட்டு இருக்கின்றோம். தகாத பால் உணர்வு கொண்டு இருக்கின்றோம். திருடி இருக்கின்றோம். பேராசை உடையவர்களாய் வாழ்ந்து இருக்கின்றோம். குடி வெறிக்கு அடிமையாய் இருந்து இருக்கின்றோம். பழி தூற்றுவர்களோடு இணைந்து மற்றவர்களை பழி தூற்றி இருக்கின்றோம். கொள்ளை அடிப்பவர்களோடு இணைந்து நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுடைய நிலத்தையும் மற்றவருடைய பொருள்களையும் கொள்ளையடித்து இருக்கின்றோம். பரத்தமையில் ஈடுபட்டு இருந்திருக்கின்றோம். சிலை வழிபாடுகளில் ஈடுபட்டு இருந்தும் என் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருந்திருக்கின்றோம். ஜாதகம் பார்த்து இருந்திருக்கின்றோம். குறி சொல்பவர்களை தேடி நாடி இருந்திருக்கின்றோம். நல்ல நாட்களை பார்த்து நாங்கள் இந்த உலகத்தில் உம்மை மறந்து போய் இருந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களை விலை கொடுத்து மீட்டு இருக்கின்றீரே. இந்த நாளிலே இதே உடலால் உமக்கு பெருமை தரக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்பட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. சோதனைக்குரிய சாத்தான் எங்களை சோதிக்கக்கூடிய வேளையிலே அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தையும், சோதனை வரும் பொழுதும் இந்த சோதனையின் ஆண்டவரிடம் இருந்துதான் வந்தது என்று சொல்லாமல் பாவம் செய்யாதபடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாய் மை நோக்கி சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் சோதிக்கப்படுவார்கள். பொன் நெருப்பு என்கின்ற உலையில் ஆண்டவரே, அந்த இடத்திலே அந்த பொன்கள் முழுவதும் புடமிடப்படுவதை போல இந்த நாளிலே நாங்கள் புடமிடப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் மாறவும், ஆண்டவரே, வெளிப்புற மகிழ்ச்சியை மட்டும் சந்தோஷத்தையும் அனுபவித்து விடாதபடி உள்ளார்ந்த
மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உண்மையுள்ள தெய்வமே, பெரியவரே, பரிசுத்தரே, இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்களும் இரக்கத்தோடு நடக்கவும் எங்களை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ரூபா ரிலாபா சிலாபா டுரலாமா ஹலாபா ஷராபா துரலாமா நலாபா காராபா ஷராபா. Thank you Jesus. Praise to Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. வல்லமை மிக்க தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம் சுவாமி. எங்களை பலப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வந்திருக்கின்றீரே, அதே போல இந்த நாளிலும் எங்களை நாடி வந்திருக்கின்றீரே. அதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, கடவுள் உங்களை எல்லா நலன்களாகவும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் நல்ல காரியங்களை செய்யவும், எப்பொழுதும் நல்லவற்றையே நாடவும், நற்செயல்களை தேடி நாடி சென்றும் அதை நாங்களும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய அன்பு நேசரே, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற இந்த நாளில் கடந்து வருவீராக. கனி தரக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும், குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் அது வேதத்தை வாசித்து ஆண்டவரை ஜெபமாலை சொல்லி ஜெபித்தேன் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாயும், மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே எங்களை எல்லா நலன்களாலும் நிரப்புகின்றீர், எல்லா நலன்களாலும் நிரப்பக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீ நிறைவேற்றுகின்றீர் தகப்பனே. இந்த நாளிலே, இந்த உலகத்திலே அரசியல் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு நாட்டின் பிரைம் மினிஸ்டரை ஒப்புக் கொடுக்கின்றேன், கவர்னர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், பிரசிடென்ட்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், எம்எல்ஏ எம்பிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு மக்களுக்கு தேவையான நற்பணிகளை செய்யவும், எப்பொழுதும் நற்செயல்களை பற்றியே சிந்திக்கவும், அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு பலன் உள்ளதா இருக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் பெருமை பாராட்டி விடாதபடி, நான் தான் செய்தேன், நான் என்னால் மட்டுமே முடியும் என்கின்ற எண்ணம் இல்லாதபடி, நலன்களுக்காக பாடுபடக்கூடிய அரசியல் தலைவர்களாக மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏழை எளிய மக்களை கருத்தில் கொண்டு வாழக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற அருள் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஆயர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தகப்பனே. உமது பணியை செவ்வனை செய்து இந்த நாட்களிலே நோய்வாய்ப்பட்டு முதியோர் இல்லங்களிலும் மருத்துவமனையிலும் இருக்கக்கூடிய அவர்களை கருணை கண் பார்ப்பீராக. அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தி தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக,
உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து உமது மகனுடைய தேவைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிவிட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.